டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. JNN Institute of Engineering, Chennai. Join CSC, AA and ML, Cyber Security, MBA and more. நீங்க வேற யாரையும் லவ் பண்றீங்க, வேற ஏதோ பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஐயோ அப்பெல்லாம் இல்லை. நான் லவ் பண்ற பொண்ணு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வச்சுக்க சொல்லுவாங்களா? இல்லை இந்த டேட்டோவை தான் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க 2-3 வாட்டிக்கு வந்து வீட்டை அதை உடைப்பேன் இதை உடைப்பேன், டிவி நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படிலாம் பிரச்சனை பண்ணி உடச்சிட்டுலாம் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி வந்து வீட்டில் வந்து பிரச்சனைலாம் பண்ணிட்டு போனாங்க. அவங்க என்னன்னா அவங்க வாழ்க்கைக்காக அப்படியே நம்மளை தப்பா ட்ரீட் பண்றது. 6 வருஷம் சும்மா ஒரு 2-3 மாதம் அப்படின்னா கூட டக்குன்னு மைண்ட் செட்லேருந்து போயிடுவாங்க. எனக்கு யாரும் இந்த பேக் சைடில் யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் அப்படின்னும் போது எனக்கும் யாரும் இங்கே இல்லை, அவள் தான் என் உலகம் அப்படின்ட்டு நான் வந்திருக்கேன். அப்போ அந்த மைண்ட் செட்லேருந்து போகிறதுக்கு எனக்கு இன்னும் டைம் வேணும். பொண்ணும் ரொம்ப நாள் ஒன்றா இருக்க முடியாதுன்னு சொன்னீங்களா? அது உங்களுக்கு லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும்ல? 6 வருஷமா எதுக்கு உங்கள் லைஃபையும் கெடுத்து அவங்க லைஃபையும் கெடுத்து? அது வந்து எனக்கு இப்போ வரைக்குமே அவங்க கூட இருக்கணும்லாம் எனக்குலாம் ஆசை இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த ஆசை போயிருச்சு. இந்த பீரோ இந்த மாதிரி இந்த சோஃபா கட்டில் இது எல்லாமே நான் தான் வாங்கினேன், ஆனால் இது எல்லாமே நான் வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டேன்ற மாதிரி. அப்படி அவங்க வந்து சின்ன சின்ன பொருள் விட்டுட்டாங்க, நல்லா பல்கா அந்த கோல்டு இந்த மாதிரி இருக்குல்ல, கோல்டெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பொருளா அப்படின்ற மாதிரி இதுல இருந்தும் பங்கு போட்டுக்கிட்டாங்க. ஸோ கோல்டுமே ஒரு சில பொருள் நாங்கள் பங்கு போட்டு கோல்டு எடுத்துட்டு போனாங்க. எத்தனை சவரன்? இப்போ சண்டையில எல்லாருமே தான் பேசுவாங்க, பேச மாட்டான்னு யாரெல்லாம் சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் பேசுவாங்க தான். அவெல்லாம் அதை விட பயங்கரமா லோக்கலா பேசுவான். நானாச்சும் இந்த ஊரு கிடையாது, அவங்களாம் சென்னை பொண்ணு. அப்ப என்னெல்லாம் பேசுவாங்க. ஒன்னா இருக்கும் போது இதே சேனல்ல வந்து இன்டர்வியூ கொடுக்கும் போது என்ன எவ்வளவு புகழ்ந்தா, எவ்வளவு புகழ்ந்திருப்பாங்க. புகழ்ந்திருப்பாங்கல்ல. இவங்க எனக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க, மும்பைல இருந்து வந்தாங்க, வேலை செஞ்சாங்க, வீட்டு வேலைக்கு போனாங்க, அப்படி இருப்பாங்க, நைட்ல கூட சமைச்சு கொடுப்பாங்கன்னு இதே சேனல்ல தான் சொன்னாங்க. இதே இதுல தான் என்ன நல்லா ஒரு பையனை விட பெஸ்டா பார்த்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுவே அந்த பிடிக்கல அப்படின்னும் போது கோவத்துல யாரு என்ன வேணா பேசுவாங்க. உங்ககிட்ட யாருன்னா சொல்றாங்களா இந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி தான் பண்றாங்க, இல்ல இவங்க சொல்லி தான் அவங்க இப்படி பண்றாங்க, இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ இல்ல லவ் பண்றாங்க, அந்த மாதிரி யாருன்னா? அவங்களுக்கு கல்யாணமே பண்றோம் அப்படின்னாலுமே அதுல எனக்கு கொஞ்சம் கூட வருத்தலாம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப் வேணும்னு நினைக்கும் போது அதுல ஒரு தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிப்போம். இப்ப தெரியுதுல்ல உங்களுக்கு? ஏன் 6 வருஷத்துக்கு முன்னாடி அது தெரியல? சரி, இப்போ அவங்களுக்கு கால் பண்ணி பேசலாமா? கால் பண்ணுங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். இதுதான் நீங்க ஏதோ உங்களை பிளாக்மெயில் பண்றீங்களாமே? புரியல, யாரு பிளாக்மெயில் பண்றாங்க? இல்ல எனக்கு புரியல, அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அது இன்டர்வியூவா நீங்க எடுத்தாலும் ஓகே, இல்ல நார்மல் கேம்ல இருந்தாலும் ஓகே, நீங்க சொல்லுங்க. இதுக்கு எனக்கு பதில் சொல்லி ஆகணும். எதுக்கு இந்த கொஸ்டின் திடீர்னு? ஹலோ, அவங்க இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க, என்ன எதனால பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கான பதில் சொல்லிட்டு கட் பண்ணுங்க. அதுக்கு பிளாக்மெயில் அப்புறமா நான் சொல்றேன் என்ன பிளாக்மெயில் பண்ணனு. என்ன எதனால பிரேக்கப் பண்ணீங்க? 6 வருஷம் ஒண்ணா இருந்தீங்க, அதுக்கு அப்புறம் பிரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னாங்க. பிளாக்மெயில் சொன்னாரு, அது என்ன பிளாக்மெயில்? இல்ல நீங்க இதுக்கு நான் பதில் சொல்லுவேன். இது இப்படி தான், நான் அதுக்கு தான் போனை கட் பண்றீங்க. நான் கட் பண்ணிட்டு போயிடுவேன் நானு. சரி கட் பண்ணுங்க, நீங்க கட் பண்ணிட்டு வைங்க, போனை வைங்க. ஒரு டீசென்ட்லாம் கிடையாது, அன்டீசெண்டா பேசுவாங்க, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அதனால தான் வேண்டான்னு சொன்னா நீங்க தான் வந்து ஃபோன் அடிங்கன்றீங்க. இதுல தெரியுதா எப்படி எந்த அளவுக்கு பிரேக்கப் ஆயிருக்குன்னு? சரி, இன்னொரு வாட்டி கால் பண்ணுங்க, என்ன பிரச்சனைன்னு மட்டும் கேட்டுக்கலாம். வேணாம் விடுங்க, நான் சண்டை தானே ஆகும். இருக்க வார்த்தை ரொம்ப விடுவாங்க, அதனால வேண்டாம். வீடெல்லாம் சுற்றி காட்டினீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. வெறும் ஃபோட்டோஸ் தான் இங்கே இருக்குது, சம்பாதிச்ச சில பொருட்கள்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொன்னீங்க. ஆனால் அவங்க வீடியோஸில் சில நிறைய அந்த லைவ் பார்த்துருந்தேன், நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க உங்கள் மேலே. நீங்கள் வேற யாரையும் லவ் பண்ணுறீங்க, வேற ஏதோ பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. ஐயோ அப்பெல்லாம் இல்லை, நானும் யார்கிட்டையும் பேசலை. அவங்களும் வந்து அவங்க லைஃப்காக தான் அவங்க போயிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பொண்ணு தான், நம்ம எவ்வளோ நாள் நம்ம கூட ஒரு பொண்ணு கூட இருக்க முடியும் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலிக்காக போய் தான் ஆகணும் அப்படின்னும் போது அவங்க ஃபேமிலிக்காக போயிருக்காங்க. ஃபேமிலிக்காகனா எப்படி? ஃபேமிலினா ஒரு எப்படியும் அவளுக்கு லைஃப் இருக்கு இல்லையா, என் கூட இருக்கிறதே ஒரு லைஃப் கிடையாது இல்லையா. ஸோ என்ன கிரியேட் பண்ணி போகணுன்ற ஒரு இதில் போயிருக்காங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருந்தீங்க. அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்லி தான் நாங்கள் பிரேக்கப் பண்ணணும் அப்படின்றது வந்து நாங்கள் 2 பேரும் கேட்டு உட்காந்து பேசி தான் நாங்கள் 2 பேரும் பண்ணோம். உனக்கு எனக்கு கூட இருக்க பிடிக்கலையா போயிரு, ஆனால் வந்து என்னை பற்றி இதை தான் சொல்லி இது பண்ணும். அப்படி சொல்ல போனால் நான் தான் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னா நான் லவ் பண்ணுற பொண்ணு இதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சுக்க சொல்லுவாங்களா? இல்லை இந்த டேட்டோவை தான் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? அவங்க தான் ஃபர்ஸ்ட் போய் ரிமூவ் பண்ணிருக்காங்க. லவ் பண்ற பொண்ணு எந்த பொண்ணு இந்த டேட்டோவை நெஞ்சில வச்சிருக்கும் போது குத்தாத அவங்களுக்கு? நீங்க நான் போட்டிருக்கேன். ஏஞ்சல். ஆமா, ஏஞ்சல்னு பேர் போட்டிருக்கேன். எந்த பொண்ணாவது நான் லவ் பண்ற பொண்ணு இதை போட்டுக்கோ நீ அப்படியே இருன்னு சொல்லுவாங்களா? அவங்களுக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ்னால தான் அவங்க போய் டேட்டோ ரிமூவ் பண்ணாங்க.
பத்தாதுக்கு எதுவுமே எனக்கு வேண்டாம், உன் ஞாபகமே எதுவும் இருக்கக்கூடாது. அவங்க வீட்டுக்கே போனீங்களா பார்த்தீங்களா எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ அவங்களுக்கு தானே ஏதோ ப்ராப்ளம் இருக்கும். என்னென்னா கிரியேட் பண்ணி என்ன தப்பாக காட்டணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. நான் எதுவுமே பேச மாட்டேன். என்னோட லைவ்லேயே இருக்கட்டும், என்னோட யூடியூப் சேனல்லே இருக்கட்டும், அவங்கள பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன், குறையும் சொல்ல மாட்டேன். அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க, இதை வாங்கிட்டு போயிட்டாங்க, அதை வாங்கிட்டு போயிட்டாங்க, நான் நடுத்தெருவில் நிற்கிறேன், தினமும் ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் கூட தான் பண்ணுறாங்க. என்ன பிளாக்மெயில் பண்ணுறாங்க? இந்த காரை குடுப்பியா கொடுக்க மாட்டேன்ட்டு. அதுக்காக நான் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டா இருக்கேன், யார்கிட்டையும் சொல்லலை. எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நான் ஓகே உனக்கு என்ன பிரச்சனை லீகலாக பண்ணிக்கோ, அதை கூட நான் விட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன். உனக்கு என்ன கார் தானே, எவ்வளோ விட்டு கொடுத்துட்டேன், உனக்கு என்ன கார் தானே வேணும், என் பேர்லேருந்து மாற்ற ட்ரை பண்ணு, அதை விட்டுட்டு வந்து இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அதை பண்ணுவேன், பிளாக்மெயில் பண்ணாத. வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க 2-3 வாட்டிக்கு. வந்து வீட்டை அதை உடைப்பேன், இதை உடைப்பேன், டிவி நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படிலாம் பிரச்சனை பண்ணி உடச்சிட்டுலாம் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி வந்து வீட்டில் வந்து பிரச்சனைலாம் பண்ணிட்டு போனாங்க. இந்த மாதிரி நான் அவங்களே வருவாங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாரையோ கூப்பிட்டுட்டு அப்படி கொடுக்கல அப்படின்னா நான் வந்து வீட்டுக்குள்ளே பூந்து உடைச்சிருவேன் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி பண்ணி வீட்டுக்குள்ளே ஒரு வாட்டி வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க என்னன்னா அவங்க வாழ்க்கைக்காக அப்படியே நம்மளை தப்பா ரைட் பண்ணுறது பண்ணிட்டு அவங்க நல்லவங்க மாதிரி ஆயிடுவாங்க. ஆனால் மக்களுக்கே தெரியும் ஒரு பொண்ணு அப்படின்னாலுமே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து நான் எந்த தப்பு பண்ணலை, நான் தப்பு பண்ணுறேன்னா தைரியமாக சொல்லிடுவேன், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. நான் எதுவுமே எனக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னும் மைண்ட் செட்லேருந்தே போகலை. அவள் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும். என்னையே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, ஏன் குட்டி சிஸ்டர் நீங்கள் வந்து அவங்களாம் பாருங்கள் டைட்டில் ரிமூவ் பண்ணிட்டாங்க, நீங்கள் இன்னமும் ஏன் அப்படியே இருக்கீங்க, நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் இல்லையா அப்படின்னாங்க. நான் வந்து அவங்கள விட ஒரு டிஃப்ரெண்ட். நான் வந்து மும்பைலேருந்து அவங்களுக்காக வந்தேன். மும்பைலேருந்து வந்து அப்பா அம்மா இறந்துட்டாங்க, யாருமே இல்லை, அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னும் போது நான் வந்திருக்கேன். 6 வருஷம் சும்மா ஒரு 2-3 மாதம் அப்படின்னா கூட டக்குன்னு மைண்ட் செட்லேருந்து போயிடுவாங்க. எனக்கு யாரும் இந்த பேக் சைடில் யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் அப்படின்னும் போது எனக்கும் யாரும் இங்கே இல்லை, அவள் தான் என் உலகம் அப்படின்ட்டு நான் வந்திருக்கேன். அப்போ அந்த மைண்ட் செட்லேருந்து போகிறதுக்கு எனக்கு இன்னும் டைம் வேணும், அவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியாது. அவங்களுக்கு அப்படி கிடையாது, ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க நிறையா. இப்போ ரொம்ப முக்கியமானவங்களாம் நிறைய பேர் கூட வச்சுருக்காங்க. யாரெல்லாம் வேணான்னாங்களோ அவங்க எல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமானவங்க, சிஸ்டர், அண்ணா, அப்பா எல்லாம், அம்மா எல்லா பாட்டி எல்லாருமே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு டக்குன்னு எல்லாமே மறந்துடலாம். நீங்க சொன்னீங்கல்ல பொண்ணு ரொம்ப நாள் ஒன்னா இருக்க முடியாதுன்னு சொன்னீங்களா, அது உங்களுக்கு லவ் பண்றதுக்கு முன்னாடியே தெரியும்ல? 6 வருஷமா எதுக்கு உங்க லைஃபையும் கெடுத்து அவங்க லைஃபையும் கெடுத்து? அது வந்து எனக்கு இப்போ வரைக்குமே அவங்க கூட இருக்கணும்லாம் எனக்குலாம் ஆசை இருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த ஆசை போயிருச்சு. அவங்க அந்த லைவ்ல கூட சொல்லியிருந்தாங்க, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்களா, ஒரு பையனை கல்யாணம் பண்ணிப்பீங்களா கேட்டாரு, அப்ப பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆசை இருக்கும், பாத்தீங்களா அதெல்லாம்? ஸோ எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கணும்ல, எனக்கு இருக்கும், என்ன அவங்களுக்கு இருக்கணும்ல, அந்த மாதிரி இருந்தா தானே. என்ன சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு கூட தான் மறுபடியும் லவ் பண்ணுவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்கள சொல்லுங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அடுத்து ஒரு லைஃப் இருக்கும்ல, அந்த மாதிரி வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணா உங்களுக்கு ஓகே. அவங்களுக்கு அப்படி ஓகேவான்னு நமக்கு தெரியாது இல்ல, அவங்க எந்த மாதிரி. உங்களுக்கு ஓகேவா? எனக்கு இப்போ லவ்வும் வேண்டாம், கல்யாணமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் வந்து இருக்கேன், வெயிட் பண்ணுவோம். நீங்க எப்படி, நீங்க வேற பையனை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? எனக்கு பொண்ணு தான் வந்து நான் ஆரம்பத்துலேருந்து பொண்ணு தான் லவ் பண்ணேன். ஸோ நமக்கு வந்து பொண்ணு தான். ஆனால் வந்து இப்போ வந்து இதில் அடிப்பட்டதே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதுலேருந்து வெளில வரதே கொஞ்சம் நாள் ஆகும். அதுவும் இல்லாமல் இவ இடத்துல வந்து வேற யாரையும் என்னால் வைக்க முடியல, அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, நிறைய இந்த ஏசி, இந்த பீரோ, இந்த மாதிரி இந்த சோஃபா, இந்த கட்டில், இது எல்லாமே நான் தான் வாங்கினேன், ஆனா இது எல்லாமே நான் வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டேன்ற மாதிரி. அப்படி அவங்க வந்து சின்ன சின்ன பொருள் விட்டுட்டாங்க, நல்லா பல்கா அந்த கோல்டு இந்த மாதிரி இருக்குல்ல, கோல்டெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பொருளா அப்படின்ற மாதிரி இதுல இருந்தும் பங்கு போட்டுக்கிட்டாங்க. ஸோ கோல்டுமே ஒரு சில பொருள் நாங்கள் பங்கு போட்டு கோல்டு எடுத்துட்டு போனாங்க. எத்தனை சவரெல்லாம் கிடையாதுண்ணா, சும்மா கொஞ்சமாக தானே சம்பாரிச்சோம். ஸோ அவளுக்கு வாங்கி கொடுத்தது அவளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டா, எனக்கு வாங்கி கொடுத்தது நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன் அப்படின்னா அவளுக்கு தான் கொடுத்துட்டேன். சரி ஓகே அப்படின்ட்டு. மற்றபடி பொருள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி தான் எடுக்கணும் எதா இருந்தாலும். சில விஷயம்லாம் சொல்லினா அடிக்கடிக்கு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகணும், உங்களுக்காக நிறைய வாட்டி ஸ்டேஷன் வந்ததெல்லாம் சொன்னாங்க. ஐயோ, அது வந்து அது ஆரம்பத்தில் பேரண்ட்ஸ் விடலை அப்படின்னும் போது அவங்க போய் கேஸ் கொடுத்துருவாங்க, என் மேலே தான் கொடுப்பாங்க, நான் தான் போவேன். அவங்க ஃபேமிலியாக வருவாங்க, இல்லை என் பொண்ணு வந்து கடத்திட்டு என் பொண்ணு வந்து கூட்டிகிட்டு போயிடுவா, இவ கூட சேரக்கூடாது அப்படின்னால ஒரு 2-3 வாட்டி போயிட்டு கேஸ் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு 18 வயசுக்கு மேலே வந்தால் தான் இந்த பொண்ணை நீ கூட்டிகிட்டு போகணுன்ற மாதிரி ஒரு ஸ்டிக்காக சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணேன். அப்போ என்ன பண்ணீங்க, தனியாக இருந்தீங்களா? ஆமாம், தனியாக வீடு எடுத்து தான் தனியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 18 வயசு ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து தனியாக அவளை கூப்பிட்டு போனேன். அவங்க வீட்டில் இருக்கவங்க தான் என் மேலே போடுவாங்களே, என் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகிறா, இந்த மாதிரி இவ இருக்கா, இவளை இங்கே இருக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடித்து உதச்சி நிறைய பிரச்சனைலாம். நீங்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்க, நிறைய தப்பான வேலையை பண்ணியிருக்கீங்க, இதனாலலாம் நான் நிறைய வாட்டி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன். அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி சொல்லவும் மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. நார்மலாக போலீஸ் ஸ்டேஷன்னா நாங்கள் லவ் பண்ணும் போது நிறைய வாட்டி போயிருக்கோம். நாங்கள் 2 பேருமே போயிருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனை, வீட்டு பிரச்சனைனால போவோம்.
வீட்டில் இருக்கவங்க தான் என் மேலே கேஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, அதனால போவோம். மற்றபடி என் மேலே எந்த தப்பு கிடையாது. ஓகே. அந்த லைவ்லாம் பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு? என்ன நம்ம Live இவ்வளவு னா நாள் 6 வருஷமா ஆமா லவ் 6 பண்ணிருக்கோம். வருஷம். எனக்கு என்னன்னா வந்து இந்த வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணதே அவங்கள்ட்ட இருந்து தான் வந்தது வீடியோ. நான் வீடியோ போட்டு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்றது எதுவுமே எனக்கு கிடையாது. நான் வந்து இன்டர்வியூ கொடுத்து நான் பப்ளிக் படுத்தணும், நாங்கள் 2 பேர் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றது எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. அவங்களுக்கும் கொஞ்சம் விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு. ஸோ என்னன்னா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் பிரேக்கப் பண்ணிட்டீங்க, ஏன் 6 வருஷமா இருந்தீங்க, என்னாச்சு, வீடியோவும் போடாமல் இருந்துட்டோமா ரொம்ப நாளா அப்படின்னும் போது தெரியணும் அப்படின்றதுக்காகவே அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க சேனல்ல. நான் வீடியோ போட்டு இந்த மாதிரி சொல்லுவேன் உங்களுக்கு நாங்கள் ஏன் பிரேக்கப் பண்ணோம் அப்படின்றத அவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் சரின்ட்டு அப்படியே நானும் என்னோட சேனலில் கேட்கவும் என்னோட சேனலில் கொடுக்க ஆரம்பித்தேன். அவங்க வீடியோ போட ஆரம்பிச்சோன்னே நீங்க அப்புறம் video நான் போட- பண்ணேன். சரி அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு. அன்னைக்கு என்ன பிரச்சனை? எதனால அவங்க அம்மா வீட்ல இறக்கி விட்டு வந்தீங்க? எதனாலனா எங்களுக்குள்ள ஒரு வாய் தகராறு தான், ஒரு சின்ன சண்டை தான். அன்னைக்கு வந்து எங்களுக்கு நாங்கள் மீட் பண்ணி 6 வருஷம். ஸோ அதை செலிப்ரேஷன் பண்ணலான்னு கோயிலுக்குலாம் போயிட்டு வரோம். ஓ. வரும்போது காருக்குள்ள ஒரு 2 பேத்துக்கு மாற்றி மாற்றி சண்டை. கார் ஓட்டுவீங்களா நீங்க? ஆஹா, கார் வந்து டிரைவர் வச்சு தான் ஓட்டுவோம். டிரைவர் வச்சு கண்டுபிடிப்பீங்க. ஆமா. நாங்கள் 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் சண்டை. சண்டையில் வந்து நானும் பேசுவேன் அவளும் பேசுவா. எனக்கு நான் எப்படி பேசணும் அதை விட டபுளாகவே பேசுவா அவள். பேசிகிட்டே இருக்கும்போது சண்டையில் அப்படியே ஒரு மாதிரி பேட் வைஸ் போட ஆரம்பிச்சு என்னை இறக்கி விட்டுரு, இதுக்கப்புறம் நான் என்னால் உன் கூட இருக்க முடியாது, இது பண்ண முடியும். அந்த டைமில் கூட அவளுக்கு நான் ஒரு கோல்டு வாங்கி கொடுத்து தான் சர்ப்ரைஸ் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ போட்டிருக்க அந்த ஜிமிக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன். அதனால் இன்னும் வீடியோவில் ரிலீஸ் ஆகலை. ஸோ ரிலீஸ் ஆகாமல் அதுதான் கிஃப்ட் பண்ணுறேன். மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோயிலுக்குலாம் போகிறோம். அதை வீடியோ எடுக்கவா இல்ல நிஜமா கல்யாணம் நிஜமாவே கல்யாணம் வீடியோ எடுத்துட்டு மேரேஜ் பண்ற மாதிரி வீடியோ ரிலீஸ் பண்ணலாம். ஸோ நம்ம மீட் அப் டேக்கு அப்படின்ட்டு போறோம். வரும்போது பார்த்தா ஒரே பிரச்சனை. அந்த பிரச்சனையிலுமே கோல்டு எடுத்துட்டு கரெக்டாக போயிட்டாங்க வீட்டுக்கு. அதெல்லாம் வாங்கி கொடுத்ததெல்லாம் வாங்கிப்பாங்க. சண்டே ஆகிட்டு டக்குன்னு வாய்ப்பு பிரச்சனை ஆகி நான் பேச அவ பேச உடனே என்ன பண்ணா, நீ என்னை எங்கள் வீட்டாண்ட போய் நிப்பாட்டு, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், இதுக்கப்புறம் எனக்கு உன் கூட இருக்கக்கூடாது, எனக்கு பிடிக்கல உன்னை, நீ எப்படி திட்டலாம். அவங்களும் திட்டுவாங்க, நானும் ஏதோ திட்டிட்டேன். அவங்க அதை விட எக்ஸ்ட்ரா தான் என்ன திட்டுவாங்க. அசிங்கமா பேசுவீங்க. நான் பேச மாட்டேன். 2 பேருமே இப்போ சண்டையில எல்லாருமே தான் பேசுவாங்க. பேச மாட்டான்னு யாரெல்லாம் சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் பேசுவாங்க தான். அவளாம் அதை விட பயங்கரமா லோக்கலா பேசுவா. நானாச்சும் இந்த ஊரு கிடையாது, அவங்களாம் சென்னை பொண்ணு. அப்ப என்னெல்லாம் பேசுவாங்க. இல்ல சென்னை பொண்ணுனா இல்ல சென்னையில இருக்கிற லோக்கல்னா சென்னை தான் லோக்கலே. அந்த மாதிரி தான். நாங்க அப்படி கிடையாது, நாங்க சரியான பட்டிக்காடுன்னே சொல்லலாம். ஏதோ மும்பை பட்டிக்காடா? மும்பைக்கும் ஊர்ல இருக்குல்ல, எங்க ஊரு இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கும் போது நான் சொன்னேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி பிரச்சனை வேணாம் நம்ம முடிச்சுக்கலாம். ஆஹா, என்னை வீட்டில் கொண்டு போய் விடுன்னு அவங்களே என்னை கத்தி என்னை சண்டை போட்டு ரோட்டில் கத்துறாங்க. அப்போ நான் வீட்டில் விடாமல் வேற எங்கே கொண்டு போய் விடுவேன்? அவங்க விடுன்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் இறக்கி விட்டேன். சரி இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு கூல் ஆயிடுவாங்க. அவங்க அம்மா கிட்ட போய் பேசினாங்க அப்படின்னா கொஞ்சம் கூல் ஆயிடுவாங்க. அப்புறம் நான் மன்னிச்சு சரி ஓகே சண்டைலாம் முடிச்சுன்னு கூப்பிட்டு வந்துடுவேன். அதுக்காக தான் நான் சரின்னு அமைதியாக விட்டேன். பார்த்தா அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட போய் பேசுகிறேன், வா நடந்து போச்சு, வா அம்மா நான் கோல்டுலாம் வாங்கி கொடுத்தேன் பாருமா, இவளுக்கு 6 வருஷமா நான் அவ கூட இருக்கேன், நான் அதுக்காக தான் நான் வாங்கினேன் அப்படின்ட்டு பேசுறேன். அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, போ அதுதான் வந்து கூப்பிடுது இல்லை, எதுக்கு இப்படி பண்ற. அவங்க கொஞ்சம் எனக்கு ஃபுல் சப்போர்ட் தான். கொஞ்சம் அவ தான் இந்த மாதிரி இருக்க மாட்டான், நீ போ, அவ என்ன திட்டாளா நான் திட்டுறேன், அடிச்சிட்டாலா நான் பண்றேன், ஆனா அடிக்கலாம் மாட்டேன். நீங்க சேர்ந்து இருக்கிறதா உங்க வீட்டுல ஓகே தான். அப்பதான் ஓகே இல்லை, இப்போ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க பாட்டி அவங்க அம்மாவெல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அவள் வரவே மாட்டேன், எனக்கு பிடிக்கல, இதுக்கப்புறம் நான் குட்டி கூட போக மாட்டேன் அப்படின்ட்டு. அப்போ வாங்கி கொடுத்தது மட்டும் வாங்கிக்கிறேன், இல்லை இது எங்களோட காசு தான், அப்படி என்னோட காசு தான், இது சோஷியல் மீடியா காசு தான், நான் வாங்கினேன், அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு அதையும் எடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க. மேடம் அதுக்கப்புறம் வந்து தனியாக வீடெலாம் எடுத்து போகலாம் நான் நினைக்கவே இல்லை. 1 மாதம் வெயிட் பண்ணேன், அவங்க வீட்டில் தான் இருப்பா போல அப்படின்ட்டு வந்து போவேன். ஆனால் பார்த்தா திடீர்னு வீட்டே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க இப்போ இதெல்லாம் வந்து அவங்க பிளான் பண்ணி தான் பண்றாங்களா? உங்களை விட்டு பிரிஞ்சு போணும்ன்ற பிளான் பண்ணி தான். இப்போ ஒண்ணா இருக்கும்போது இதே சேனல்ல வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன எவ்வளவு புகழ்ந்தா, எவ்வளவு புகழ்ந்திருப்பாங்க. நாங்கெல்லாம் பிரியவே மாட்டோம், புகழ்ந்திருப்பாங்கல்ல. இவங்க எனக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க, மும்பைல இருந்து வந்தாங்க, வேலை செஞ்சாங்க, வீட்டு வேலைக்கு போனாங்க, அப்படி இருப்பாங்க, நைட்ல கூட சமைச்சு கொடுப்பாங்கன்னு இதே சேனல்ல தான் சொன்னாங்க. இதே இதுலதான் என்ன நல்லா ஒரு பையனை விட பெஸ்டா பாத்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுவே அந்த பிடிக்கல அப்படின்னும் போது கோவத்துல யாரு என்ன வேணா பேசுவாங்க. எதனால இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எதனாலனா அவங்களுக்கு என்ன மைண்ட் செட்டோ தெரியல. விட்டு போன 4 மாசத்துல என்னன்னு தெரியாது நமக்கு. ஸோ நான் அந்த அளவுக்கு இப்போ கான்டாக்ட்ல கிடையாது. என்னன்னா என்ன ஏதாவது வேலைன்னா ஃபோன் பண்ணுவோம். உங்ககிட்ட யாருன்னா சொல்றாங்களா இந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி தான் பண்றாங்க, இல்ல இவங்க சொல்லி தான் அவங்க இப்படி பண்றாங்க, இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ இல்ல லவ் பண்றாங்க, அந்த மாதிரி யாருன்னா அவங்களுக்கு கல்யாணமே பண்றோம் அப்படின்னாலுமே அதுல எனக்கு கொஞ்சம் கூட வருத்தலாம் கிடையாது. ஏன்னா
அவங்களுக்கு ஒரு லைஃப் வேணும்னு நினைக்கும் போது அதில் ஒரு தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிப்பேன். இப்போ தெரியுதுல்ல உங்களுக்கு, ஏன் 6 வருஷத்துக்கு முன்னாடி அது தெரியல? 6 வருஷம் என் கூட இருந்தாங்கங்க. என் கூட இருக்கிற வரைக்கும் நான் அவங்கள பார்த்துக்கணும், நம்மளை நம்பி வந்த பொண்ணு நான் பார்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் என் கூட இருக்க மாட்டேன்றாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இல்லாம போகணும்னு நினைப்போனா? நான் லவ் பண்ண பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். அதுக்காக தான் 6 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க வீட்டுல பாக்குறவங்களை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல படி, அப்போ எனக்கு வேணும்னு நான் இருந்தேன். படிச்சு ஏதோ ஒரு ஜாபுக்கு போங்க அப்படி சொல்லிருக்கலாம். நீங்களும் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிருக்கலாம், படிச்சிருக்கலாம். அவங்களுக்கு அப்ப எனக்கு வேணும்னு தோணுச்சு, எனக்கு அவங்க வேணும்னு அப்ப தோணுச்சு. வேற எதை பத்தியும் யோசிக்காம நாங்க வந்துட்டோம். சோ கேட்டா அவங்க ஏஜே இல்லாம வந்தாங்கனால அப்போ யோசிக்க தோணலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்ல, நீங்க அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க அம்மாக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு. ஆமா, அப்போலாம் ஃபீல். அதான் நம்ம பொண்ணு, ஏன்னா அப்பா இல்ல, இப்போ அவங்கள்ட்ட போயிட்டதுக்கு அப்புறம் எங்க வீட்ல எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. நான் தனியா இருக்கும்போது 2 பேருக்கும் அது எல்லாமே வேதனை தானே. எப்படி சொல்றது, சந்தோஷமா இருக்கும்போது மட்டும் என்ஜாய் பண்ண கூடாது. சோ கொஞ்சம் கஷ்டமும் இருக்கும்போது பண்ணணும் தான், வேற என்ன பண்றது, அதனால விட்டுட்டேன். சரி, இப்போ அவங்களுக்கு கால் பண்ணி பேசலாமா? கால்ல பேசுறீங்களா, போன்ல பேசுறீங்களா 2 பேரும்? பேசுறோம்னா நீங்க நினைக்கிற மாதிரி லவ்ல அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இப்போ 1 மாசமாவே அந்த ஃபீல்ல எதுவுமே பேசுறது கிடையாது. நார்மலா ஏதாவது ப்ராப்ளம்னா, எங்க ஏதாவது ஹெல்ப்னா அதுக்குன்னா நாங்க 2 பேரும் பேசிப்போம். அவங்களும் பேசுவாங்க, நானும் பேசிப்பேன். உங்க 2 பேருக்குள்ள சண்டை தான், தனி வீட்டுல இருக்கீங்க, ஆனா அப்பப்ப பேசிப்போனா நீங்க ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறோம். ஃப்ரெண்ட்லியா பேசுறீங்க. சரி, ஓகே, கால் பண்ணுங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, The person you have called is speaking to someone else. You can wait or call. எடுத்தவனே வா, திரும்ப பண்ணி பாருங்க. ஹலோ, கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. பேசலாமா உங்ககிட்ட? நீங்க பேசணுமா? இல்ல, இந்தாங்க ஒரு குரூப். ஹலோ ஹலோ, அம்மா, நாங்க கலாட்டா மீடியால இருந்து பேசுறோம். என் பேர் விக்னேஷ். சொல்லுங்கண்ணா. அதான் இன்டர்வியூ எடுக்கலாம்னு வந்திருந்தோமா, அதான் பேசிட்டு இருந்தோம். அதான் 2 பேருக்கும் பிரிஞ்சிட்டோம், தனியா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா. நான் உங்க லைவ் பார்த்திருந்தேன். அதுல சொல்லியிருந்தீங்க சில பொருள்லாம் நான் வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டேன், அதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு வாங்கினது, கார்லாம் 2.5 லட்ச ரூபாய் நான் பே பண்ணியிருந்தேன்ற மாதிரிலாம் சொன்னீங்க இல்லையா? அதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேன். அது 2 பேரும் ஷேர் பண்ண காசு தான். நீங்க ஏதோ உங்களை பிளாக்மெயில் பண்றீங்களாமே? யாரு பிளாக்மெயில் பண்றாங்க, புரியல. நீங்க ஏதோ அந்த காரை திரும்ப கேட்டு பிளாக்மெயில் பண்றேன்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனை ஆக்சுவலா உங்களுக்கு? பிளாக்மெயில் பண்றாங்களா? ஆக்சுவலா என்ன பிரச்சனை உங்க 2 பேருக்கும்? எங்களுக்கு ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது. இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் என்ன அவங்க பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. யாரு பிளாக்மெயில் பண்றாங்க? இல்ல, எனக்கு புரியல. அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அது இன்டர்வியூவா நீங்க எடுத்தாலும் ஓகே, இல்ல நார்மல் கேம்ல இருந்தாலும் ஓகே. நீங்க சொல்லுங்க, இதுக்கு எனக்கு பதில் சொல்லி ஆகணும். எதுக்கு இந்த கொஸ்டின் திடீர்னு? இல்ல, நான் கேட்டேன் இந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் நீங்க அந்த அவங்க கிட்ட போனை கொடுங்க, அவங்க கிட்ட நான் கேக்குறேன். நான் என்ன கேட்டேன், நான் கேக்குறேன். ஹலோ, அவங்க இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க, என்ன எதனால பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கான பதில் சொல்லிட்டு கட் பண்ணுங்க. அதுக்கு பிளாக்மெயில் அப்புறமா நான் சொல்றேன் என்ன பிளாக்மெயில் பண்ணனு. என்ன எதனால பிரேக்கப் பண்ணீங்க? 6 வருஷம் ஒண்ணா இருந்தீங்க, அதுக்கு அப்புறம் பிரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னாங்க. பிளாக்மெயில் சொன்னாரு, அது என்ன பிளாக்மெயில்? இல்ல நீங்க இதுக்கு நான் பதில் சொல்லுவேன். இது இப்படிதான், நான் அதுக்கு தான் போனை கட் பண்றீங்க. நான் கட் பண்ணிட்டு போயிடுவேன் நானு. சரி, கட் பண்ணுங்க, நீங்க கட் பண்ணிட்டு வைங்க, போனை வைங்க. இல்ல ஒரு நிமிஷம். அவங்க அதுதான் அவங்க அவ்வளவுதான். அதனால தான் சொல்றேன், வேணா விட்டுருங்க, அவங்களெல்லாம் பேசாதீங்க. அவங்க அப்படிதான், ஒரு டீசென்ட்லாம் கிடையாது, அன்டீசெண்டா பேசுவாங்க, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அதனால தான் வேண்டான்னு சொன்னா, நீங்க தான் வந்து ஃபோன் அடிங்கன்றீங்க. இதுல தெரியுதா எப்படி எந்த அளவுக்கு பிரேக்கப் ஆயிருக்குன்னு? இன்னும் நல்லா தெரியும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எதனால பிரேக்கப் ஆச்சு. பேசுவேன்னு சொன்னீங்களே, சரி கால் பண்ணா அந்த அளவுக்கு நான் தான் சொன்னேன், அந்த அளவுக்குலாம் பேசிக்க மாட்டோம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்குலாம் எதுவும் பேசிக்க மாட்டோம். அடுத்த வாட்டி அவங்க சரி இன்னொரு வாட்டி கால் பண்ணுங்க, என்ன பிரச்சனைன்னு மட்டும் கேட்டுக்கலாம். வேணாம் விடுங்க, நான் சண்டை தானே அவங்க இருக்க தேவையில்லாம பேசுவாங்க, வார்த்தை ரொம்ப விடுவாங்க, அதனால வேண்டாம். சரி, இப்போ உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? நம்ம இவ்வளவு லவ் பண்ண பொண்ணு கஷ்டமா தான் இருக்கு. லவ் பண்ண பொண்ணு போய் தனியா இருக்கிறா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. அது அவங்க லைஃப் இல்ல, நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் அவங்கள பத்தி நம்ம ஃபீல் பண்ணணும், துக்கப்படணும், அழுவணும், கதறணும், எல்லாம் நான் பண்ணிட்டேன். 3 மாசமாவே நல்லா பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க அப்படின்றதுக்காக மறுபடியும் என் லைஃப்பை நான் இது பண்ணக்கூடாது. என் லைஃப் எல்லாம் வேஸ்ட் பண்ணி நான் ரொம்ப இழந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்காக நான் லைஃப் எல்லாம் வேஸ்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கப்புறம் கஷ்டப்பட வேணாம். அவங்க கஷ்டப்பட்டுட்டு என்கிட்ட வரும்போது நான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஓகே, அவங்க லைஃபை பார்க்கட்டும், நான் என் லைஃபை பார்க்குறேன், அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி வந்ததுக்கு. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering, Chennai. Join CSC, AA and ML, Cybersecurity, MBA and more.